ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னா, நாங்க இதுக்கு முதல் பார்த்துருந்தோம் என்னன்னா, சாம்சங் போனை ஃபிளாஷ் பண்றதுக்கு ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றன்ற சம்பந்தமா பார்த்துருந்தோம். ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா www.samfw.com, அது மாதிரி sammobile.com, firmwarefile.com இந்த வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஓகே, நான் பார்ப்போம். இப்போ என்னன்னா, samfw.comல எப்படி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றது சம்பந்தமா பார்ப்போம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போறீங்க, இல்லாட்டி டிரெக்டா நீங்க samfw.com போகவும் மேலும். ஓகே, நான் இப்போ samfw.com போகணும். போயிட்டு நாங்க அப்ப பார்த்த அந்த போன் மாடல் நம்பர் என்னடா, இதுக்கு முதல் பார்த்த போன் மாடல் நம்பர் என்னடா, SMJ 710F. இதான் அதோட மாடல் நம்பர். இந்த மேலே காட்டுது SMJ 710F இருக்கு, FN இருக்கு, FQ இருக்கு. இப்ப போன் வந்து SMJ, அதாவது இந்த போனுக்கு சொல்றேன்னா J76 சொல்றேன் இந்த போனை. இந்த போன்ல வந்து நிறைய வகையான, அதாவது SMJ 710 என்று அடிச்சா பாருங்க, 710ல எஃப் இருக்கு, FQ இருக்கு, GN, K, MN, இப்படி நிறைய மாடல்ஸ் இருக்கு. விளங்கிட்டா? இப்ப போன்ட வந்து அது நீங்க போனை பாத்தீங்கன்னா J76 எல்லாமே சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அதுல அந்த தோற்றத்துல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதுல டிஸ்பிளே ஹார்ட்வேர் பாகங்களை ரெண்டுக்கு அது வேற மாடல் என்று சொன்னாலும், SMJ 710 என்னன்னு சொன்னாலும் சரி, எஃப்னாலும் சரி, டிஸ்பிளே மாத்தலும், அதுல இருக்கிற ஸ்பீக்கரை கலட்டி மாத்தலும், வேற வேற டிவைசஸ் எல்லாம் எங்களுக்கு கலட்டி மாத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா என்னண்டா, அதுல சாஃப்ட்வேர் வந்து ஒன்றொன்றுக்கும் வித்தியாசமா வரும். SMJ 710F கொண்டு வரும், FN கொண்டு வரும், F710N கொண்டு வரும். எல்லாத்துக்குமே வேற வேற சாஃப்ட்வேர்ஸ் வரும். இப்ப நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சரியான மாடல் நம்பருக்குரிய சாஃப்ட்வேரை தான் நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஓகே, SMJ 710F டைப் பண்ணீங்கன்னா முதலாவதே காட்டுது SMJ 710F. ஓகே, இந்த மாடலை செலக்ட் பண்ணினா இந்த SAMFWல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்லாம் காட்டும். இப்ப இதுல காட்டுது பாருங்க. இதுல வந்து ஒரு ஒரு கண்ட்ரி இருக்கு. ஆப்கானிஸ்தான், அடுத்தது BTC, ஜிப், கேஸு, அப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபைல் விருப்பமோ அந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க பார்க்கணும் என்னடா, அதுல இருக்கிற ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த அந்த பழைய போன்ல இருக்கிற வெர்ஷன் என்னன்றதை கவனிக்கணும். நாங்க அதுல பார்த்தோம் 8.1.0 இருந்துச்சு. நான் ஏற்கனவே அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஃபைல் வந்து இந்த இருக்குது, சவுதி அரேபியால ஃபைல் தான். இப்போ நீங்க இதுல சரியா இந்த ஃபைல்ல கிளிக் பண்ணணும். ஃபைல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இதை டவுன்லோட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வரும். இதுல போட்டிருக்கிறான் ஒன்று ப்ரௌசர் ஊடாக டவுன்லோட் பண்ணுவோம் மேலும், இல்லாட்டி நீங்க அதுல சர்வர் ஊடாக நீங்க கிளிக் பண்ணி அதில் லிங்க் தருவான், அதுல டவுன்லோட் பண்ணுவோம் மேலும். உங்களோட விருப்பம், நீங்க ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்யலாம்னா இந்த போனுக்குரிய ஃபைல்ல டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை நான் டவுன்லோடு கொடுத்தேன்னா என்ன செய்யும்னா எனக்கு ஒரு டவுன்லோட் லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்க் ஊடாக நான் என்ன செய்யலாம்டா போனுக்குரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, இது ஒரு வழி. சரியா? அடுத்தது, அடுத்த வெப்சைட் பார்ப்போம். sammobile.com. sammobile.comல நீங்க sammobile.com போனீங்கன்னா இதுலயும் டவுன்லோட் பண்ணலாம். இதுல குறிப்பிட்ட அந்த ஃபைலுக்குரிய ஃபைல் நேம சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, ஃபர்ம்வேர் ஃபைல் நேம சர்ச் பண்ணி என்ன செய்யலாம்னா நீங்க ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். இதுல லேட்டஸ்டா வர அநேகமான போன்களுக்கு இதுல இருக்கும். அதுல பாருங்க, மேல் தூண்டுல ஃபர்ம்வேர்ன்றீங்க, அதை நான் கிளிக் பண்ணிருக்கேன். அந்த ஃபர்ம்வேர்ன்றதை கிளிக் பண்ணிருக்கீங்க. இதுல டவுன்லோட் சாம்சங் ஃபர்ம்வேர் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்டா சாம்சங் போனுக்குரிய ஃபர்ம்வேர் ஃபைல்ஸ் சர்ச் பண்ணலாம். இதுல மேல மாடல் நம்பர், கீழே கண்ட்ரி. இதுல மாடல் நம்பரை மட்டும் நீங்க கொடுத்தாலே காட்டும், அது என்ன மாடல் நம்பர்ன்றதை காட்டும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த போனுக்குரிய, அதாவது போன மாடல் நம்பர் என்னண்டா SMJ 710F.
ஓகே, இந்த காட்டுது பாருங்க ஃபைல்ஸ். லேட்டஸ்டா இருக்கிற ஃபைல் என்ன இருக்கோ உங்களுக்கு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். சார் ஒரு டவுட் உண்டு. ஓகே. இந்த இப்ப நிறைய கண்ட்ரி காட்டுது தானே சார். அப்ப இந்த கண்ட்ரி வந்து என்னத்துக்காக மெயினா எந்த கண்ட்ரியை நம்ம டவுன்லோட் பண்ணி அடிக்கலாமா? லாங்குவேஜ் தானே பிரச்சனையா வரப்போகுது. லாங்குவேஜ் எல்லாத்துலயும் இங்கிலீஷ் இருக்கு தானே, இங்கிலீஷை செலக்ட் பண்ணலாம். நீங்க அதுல வேர்ஷன் தான் அதுல இருக்கிற மெயின் வந்து என்ன வேர்ஷன் நீங்க மெயின் டவுன்லோட் வேர்ஷன். வேர்ஷன் தான். ஓகே, கண்ட்ரி இஷ்யூ இல்லை நமக்கு. கண்ட்ரி இஷ்யூ. நீங்க அந்த வேர்ஷனை சரியா பார்த்துட்டீங்கன்னா சரி. ஓகே. டவுன்லோட் பண்ணக்குள்ள நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன வேர்ஷன் இருக்கின்றது. மற்றபடி வேற ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகே சார். ஓகே. நாங்க என்னடா ஃபைல் டவுன்லோட் பண்றதா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்டா, அவங்களோட அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். இதுல ஃபைல் சும்மா டவுன்லோட் பண்ணிடலாது. நீங்க ஃபாஸ்ட் டவுன்லோட்லாம் கொடுத்தீங்கன்னா அப்ப இதெல்லாம் வந்து என்னடா ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் டவுன்லோட் பண்ணலாம் இந்த ஃபைல். இந்த காட்டுக்கு பாருங்க, அச்சீவ்ட் ஃபர்ம்வேர் ப்ரீமியம் யூசர்ஸ் ஒன்லி. ஃபாஸ்ட் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனா இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கணும். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம்டா, ஜாயின் நவ் கொடுத்து நீங்க ஃப்ரீயா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதுல ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் நேம் இருக்கும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இதுல பார்ப்போம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த நான் இப்போ அந்த ஃபைலை திரும்பி சர்ச் பண்றேன். டவுன்லோட் ஃபோம்பியா SMJ 710. ஓகே, எனக்கு இது ஃபாஸ்ட் டவுன்லோட் இதுல வரும். இதுல நான் யூஸ் பண்ற ப்ரீமியம் அக்கௌண்ட்ன்றதால எனக்கு இதுல பாஸ்வேர்ட் சாரி, இந்த இதுல எனக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஃபைலை ஃபாஸ்ட் டவுன்லோட்ல இதை கிளிக் பண்ணா அப்போ டவுன்லோட் ஆகும் ஃபைல். உங்களோட விருப்பம், நீங்க ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்டா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் என்னடா, சாம் அதாவது firmwarefile.com-டா. சார் ஹலோ. சொல்லுங்க. ஆமாம் சார், என்ன சொன்னா நீங்க இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுல பேமெண்ட் எதுவும் செய்யணுமா நாங்க? அதுல ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கு தானே. ஃப்ரீ அக்கௌண்ட் ஓகே. ஃப்ரீன்றதான் காட்டுறேன். இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை சாம் ஃபர்ம். ஓகே இது சார். சாம் மொபைலை பொறுத்தவரையில, சாரி சாம் FW பொறுத்தவரையில நீங்க அப்படியெல்லாம் ஃபைல் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாரி, அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. சும்மா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் லேட்டஸ்ட் எதுன்னு பார்த்தா, நசீம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலையா, கோல் பண்றாரு நசீம். கொஞ்சம் இருங்க அப்படியா சார். நசீம் சொல்லுங்க நசீம். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஓகே, திரும்பி நசீம் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் ஆமா, இப்போ என்னடா சார், இப்போ இந்த ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணக்குள்ள ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணதுக்கு இந்த firmware லிமிட்டேஷன் கொடுத்துருக்கானா? இது ஒரு இப்படி குறிப்பிட்ட ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணலாம்ட்டு, இல்லை டோட்டலாவே ஃப்ரீ தானா? எதை ஃப்ரீ சொல்றீங்க? அக்கௌண்ட்டுக்கு சாம் மொபைலா? இப்போ இந்த ஓம் 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 சாம் மொபைல் வந்து எல்லா ஃபைலும் நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம், அப்படி செய்யலாம். இல்லையா? லிமிட் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல, சாம் மொபைல் வந்து சாம் மொபைலுக்கு லிமிட் இருக்கு. இப்போ அதான் ஃப்ரீ யூஸருக்கு எத்தனை எவ்வளவு டவுன்லோட் பண்ணலாம்? ஃப்ரீ யூசருக்கு ஒரு நாளைக்கு 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம்.
ஒரு நாளைக்கு 2 பண்ண நெக்ஸ்ட் டே அடுத்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஃபைல் டவுன்லோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபாஸ்ட் டவுன்லோட் இல்லை ஃப்ரீ யூசர்ஸ். ஃபாஸ்ட் டவுன்லோட். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டவுன்லோட் வந்து டவுன்லோட்னா எவ்வளவு முடியும் சார் பிரீமியம்டா? ப்ரீமியம் என்றால் வந்து எனக்கு தெரியாது, நான் காசுலாம் கட்டுறல, எனக்கு ஃப்ரீ தானே அது. ரைட் ஓகே. பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம். அது பார்க்க லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். ஒரு பேக்கேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதில் போட்டிருக்கிறான் பாருங்க, மோஸ்ட் பாப்புலர் பேக்கேஜ் 30 days, அதாவது 30 நாளைக்கு 12 யூரோ. அது ஒரு பேக்கேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரைட் ஓகே ஓகே உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே சார். ஓகே. அடுத்து என்னென்றால் நாங்கள் நீங்கள் அதை விட நீங்கள் உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் சாம் எஃப்டபிள்யூ டவுன்லோட் பண்ணுறது, சாம் எஃப்டபிள்யூவில் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இதிலேயே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதில் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து சாம் எஃப்டபிள்யூவில் இதுலேயும் இருக்குது. இதுலேயும் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இருக்குங்க பாருங்க. கெஸ்ட் மெம்பர்ஸ் இருக்கு, ப்ரீமியம் 6 மந்த்துக்கு எல்லாம். அதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அதாவது ஃபாஸ்ட் சர்வர்ஸ் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும். உங்களோட குரூப்ல அவங்க ப்ரைவேட் சப்போர்ட் தருவாங்க உங்களுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இடைக்கிடைக்க வராது. அப்படி கொஞ்சம் இது இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கும் இதுல. ஓகே சார். ஓகே சரியா. நான் ஃபைல் டவுன்லோட் பண்றது வந்து அதுக்குரிய ப்ராசஸ் இப்படித்தான். நீங்க ஃபைலை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றபடி என்னென்றால் இப்போ நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபேர்ம்வேர் ஃபைலும் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. மூன்றாவது விஷயம் அதுக்கப்புறம் என்னென்னா, எங்களுக்கு இதுக்குரிய அந்த ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்குரிய ஃப்ளாஷ் டூல் ஒன்று தேவை. அந்த ஃப்ளாஷ் டூலை நாங்கள் டவுன்லோட் பண்ணோம். சாம்சங் ஃபோனை பொறுத்த வரையில் நாங்கள் சாம்சங் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதாக இருந்தால் சாம்சங் ஃபோனுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னா ஒடின்னு சொல்லி ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒடின் டவுன்லோட்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா முதலாவதே வர சர்ச் ரிசல்ட்ஸ் odindownload.comலேருந்து வந்திருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் போனீங்கன்னா அதில் 3 வெர்ஷன்ஸ் காட்டும். வெர்ஷன் 3.07 ஒன்று இருக்கு, அடுத்த 3.13.1 ஒன்று இருக்கு. இதில் லேட்டஸ்டாக இருக்கிறது வந்து இந்த நடுவில் இருக்கிற 3.13.1 சரி. ஓகே, இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அப்படி கிளிக் பண்ணிட்டு கீழே வாரீங்க. இதில் காட்டுது என்னன்னு சொன்னால் லேட்டஸ்டாக இருக்கிற வெர்ஷன் தான் காட்டுறாங்க 3.14.4. இதை நீங்கள் டவுன்லோட் நவுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் நவு கொடுக்குறீங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால இது வேற ஒன்று டூப்ளிகேட் லிங்க் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ண சொல்லுது. 4 MB ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை தானே? டவுன்லோட் பண்ணீங்கதானே? ஓகே, டவுன்லோட் பண்ணி நான் நினைச்சிருக்கிறேன்னா அந்த டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு ஒடின் வெர்ஷன் 3.14.4 இந்த இருக்கு. இந்த ஃபைலை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒடின் ஜிப் ஃபார்மேட்ல தான் வரும். இது ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா நீங்க வின்ரார் இருந்தால் வின்ராரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா வெளியில ஒரு ஃபோல்டர் வரும். நீங்க எப்படி அந்த பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உதாரணமா ஒரு 5 GB ஃபைல்ண்டா அதை ஜிப் பண்ணி தான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஹெச்யூ பண்ணி இல்லாட்டி ஜிப் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பாங்க. உதாரணமா ஒரு 5 GB ஃபைல 5 GBயாவே அப்லோட் பண்றதை விட அவங்க சுருக்கி இப்போ உதாரணமா ஒரு 2.5 GBயா அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேட்டா மிச்சம் தானே, 5 GB டேட்டா போகாது. ஆகையால அப்படியான ஃபைல்ஸை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வின்ரார்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. சின்ன சாஃப்ட்வேர் தான். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அநேகமான நகல் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது தெரியாதாக்கள் நீங்க என்ன செய்யலாம்டா, வின்ரார்னு கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் நிறைய இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஃபைல் இந்த டவுன்லோடு காட்டும், டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சரியா?
உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த வின்ரார்ன்ற சாஃப்ட்வேர் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ற சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துறது கஷ்டமா இருக்கும். அதில் கட்டாயம் நீங்க வின்ராரை டவுன்லோட் பண்ணி கொடுங்க. வின்ராரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த இதுக்கு வின்ரார்ன்றதுக்கு நேராக கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியரை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். டவுன்லோட் பண்ண வின்ராரை வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். எந்த நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் வின்ரார். எஸ் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் கொடுத்து அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான். டவுன்லோட் பண்ண வின்ராரை அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யுங்கடா, நான் அந்த ஒடினை ஆல்ரெடி டெஸ்க்டாப்ல போட்டு வச்சிருக்கிறேன். டெஸ்க்டாப்ல போட்ட ஒடினை என்ன செய்றீங்கன்னா நிறைய தான் இதுல இதுக்குள்ள போனீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படி ஃபோல்டர்னு வரும். ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இல்ல ஒடின்ற அந்த அப்ளிகேஷன் டைப்ல பார்க்கணும். அப்ளிகேஷன் காட்டுறது. இந்த அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இதை ஓகே பண்ணுங்க. இதுதான் நாங்க சாம்சங் போனை ஃபிளாஷ் பண்ற ஃபிளாஷ் டூல். ஒடின்ன்ற டூல் இதான். இது ஊடாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா சாம்சங் போன்களை ஃபிளாஷ் பண்ண போறோம். சரியா? சாம்சங் போனோட ஃபிளாஷ் பண்றதுக்கு இப்ப நாங்க இப்ப இதுல பாருங்க ஃபைல லோட் பண்ணி ஃபிளாஷ் பண்ணுவோம். முதலாவது ஃபிளாஷ் பண்றதுக்கு நாங்க ஆரம்பத்துல சொன்ன என்னன்னா போன் டவுன்லோட் மோட்ல போட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா போனை டவுன்லோட் மோடுக்கு போட போறோம். சார் அதுக்கு முந்தி யூஎஸ்பி டீபக்கிங் கொடுக்கணுமா? யூஎஸ்பி டீபக்கிங் எல்லாம் கொடுக்குறல போன்ல மெனுவெல்லாம் வராத போன தானே ஃபிளாஷ் பண்ண போறோம். மெயின் யூஎஸ்பி டீபக்கிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. போன் வந்து ஒன்று வந்து என்னது போன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற போன் ஒட்டு ரீஸ்டார்ட் ஆகுது, ஹேங் ஆகுது, இப்படியான லோகோவில் நிற்கிற கேஸ் இதை தான் ஃபிளாஷ் பண்ண போறோம். நாங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் எல்லாம் கொடுக்குறது கஷ்டம். அப்படி கொடுக்கலாது. நாங்கள் அதால டவுன்லோட் மோடுக்கு போட்டு ஜஸ்ட் போனை கனெக்ட் பண்ணுவோம் டிவைஸோட, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சாம்சங் போனுக்குரிய யூஎஸ்பி டிரைவர் சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். சாம்சங் யூஎஸ்பி டிரைவர் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. இதுதான் சாம்சங் போனுக்குரிய யூஎஸ்பி டிரைவர் சாஃப்ட்வேர். இந்த இருக்கிற 37 MB சாஃப்ட்வேர் இதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. இது மிக முக்கியமான விஷயம். நீங்க ஒரு போன் உங்களோட கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்கன்னா கட்டாயம் அதுக்குரிய யூஎஸ்பி டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் என்ன செய்யுங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுல நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால். நீங்க சாம்சங் இல்ல என்ன போனை நீங்க உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதாக இருந்தாலும் அந்த டிவைஸ் வந்து ப்ராப்பரா உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி ப்ராப்பரா அந்த டிவைஸ் உங்களோட கம்ப்யூட்டரோட சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் அதுக்குரிய டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். சில டைம்ல நீங்க போன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட போன்ல டிடெக்ட் ஆகாத பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட போன் வந்து சரியா சப்போர்ட் பண்ணாது, அதாவது டிவைஸ் நோட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்படியான இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம் வந்து சரியான டிரைவர்ஸ் இல்லாதது தான். இப்போ சைனீஸ் போன் எல்லாம் பொறுத்தவரையில் ஒரு போனுக்கும் அந்தந்த போனுக்குரிய டிரைவர் இன்ஸ்டால் பண்றல அந்த போன்ட சிப்செட் என்னவோ அந்த சிப்செட்டுக்குரிய டிரைவர் சாஃப்ட்வேர் நாங்க சரியா இன்ஸ்டால் பண்ணோம்னா ஓகே இருக்கும். உதாரணமா அந்த போன்ட சிப்செட் போன்ல இருக்கிற அந்த போன்ட ஸ்பெசிபிகேஷன் நீங்க சர்ச் பண்ணுவீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல உதாரணமா ஒரு போனை நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஐரிஸ்
இல்லாட்டி இன்ஃபினிக்ஸ். ரெட்மி அடிங்களா சார்? பரவாயில்ல. ரெட்மி எல்லாம் வந்து ரெட்மி. குவால்காம் சிப்செட் தானே, அதுக்கு வேற டூல் இருக்கு. நான் வேற ஒரு இப்போ எம்டிகே இதுல வர சிப்செட்ல வர ஓகே. டூல்ல காட்டணும். சிப்செட் ஓகே. இதுல மீடியா டெக் சிப்செட் இருக்கு. இந்த பாருங்க பிளாட்ஃபார்ம்ன்றதுல நீங்க இதுல பாத்தீங்கன்னா அதுல ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஒன்னொன்னு காட்டு நெட்வொர்க் என்ன லான்ச் பாடி டிஸ்பிளேன்னு ஒன்னொன்று இருக்கு தானே. இதுல பாருங்க பிளாட்ஃபார்ம்ன்றதுக்குள்ள சிப்செட் போட்டிருக்கிறான் பாருங்க. என்னன்னா மீடியா டெக் MT 6769H. இப்ப இந்த போன் வந்து என்னண்டா, இந்த போனுக்கு நீங்க போன் உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி ப்ராப்பரா உங்களோட போன் கனெக்ட் ஆகணும்னு என்ன செய்யணும்டா, மீடியா டெக்குரிய USB டிரைவர் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். மீடியா டெக்னு சொன்ன என்னடா MTK. MTK என்ன போட்டிருக்கிறேன் நல்லா பாருங்க, ஸ்பெசிபிகேஷன் போட்டிருப்பான். என்னென்ன போட்டிருந்தான், MTK பிளாட்ஃபார்ம், MTK இந்த பாருங்க MT மீடியா டெக். அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த போனுக்குரிய டிரைவர் சாஃப்ட்வேர் நாங்க இன்ஸ்டால் பண்ணணுமாக இருந்தா என்ன செய்ய போறோம்டா, MTK USB டிரைவர்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி இதுக்குரிய ஆஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க இருக்கிற டிரைவரை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த டிரைவரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி. கவனிக்கணும், எப்பயுமே நீங்க டவுன்லோட் பண்ணும் பொழுது லேட்டஸ்டான டிரைவர் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். சரியா? ஓகே. இப்ப என்ன போன்டா சரி, இப்ப உதாரணமா அதுல SPD இருந்துச்சுன்னு சொன்னா SPDக்குரிய USB டிரைவரை நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதோட சிப்செட் என்னவோ அதுக்குரிய டிரைவர் சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி. சரியா? ஓகே. இப்ப இதுக்குரிய டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அது இன்ஸ்டால் ஆகட்டும். இப்ப நான் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா? ஆ கிளியரா இருக்கு. ஆனாலும் ஒரு திருப்பி திருப்பி பார்க்க வேண்டி இருக்கு. வீடியோ பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு அது. என்னண்டா ஒருக்கா பார்த்து காணாது. என்னண்டா மைண்ட்ல வாராண்டா 2-3 தரம் பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப நீங்க அதுக்கு தான் நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் போடுவோம் தானே, இப்ப உங்களுக்கு அதுல கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓம் ஓம். தேங்க்ஸ். சார் சொல்லுங்க நசீம். சார் சொல்லுங்க. இது என்ன அன்லாக் டூல்ல டிரைவர்ஸ் எடுக்குது இல்ல, அதுக்கு காரணம் நான் இது டவுன் பண்ணாததா? டிரைவர்ஸ் எடுக்கலன்னா அன்லாக் டூலுக்குரிய டிரைவர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுமே. அதுக்குரிய இது நான் இன்ஸ்டால் பண்ணது தானே இருக்கு. இப்ப ஓகே, அப்படி நீங்க உங்களுக்கு என்ன சரி செட்டப் சாம்சங்ல பண்றதுல ஏதாவது A10s செய்யறதுல உங்களுக்கு செட்டப் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருக்குமாக இருந்தால் நீங்க உங்களோட போன்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து டீம் வியூவரை இன்ஸ்டால் பண்ணுங்க. டீம் வியூவரை இன்ஸ்டால் பண்ணி போட்டு எனக்கு கால் என்ன சார்? பண்ணுங்க, நான் உங்களுக்கு செய்யும். சரியா? டீம் வியூவரை ஓகே சார். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ். எப்படியும் டூல்ஸ் என்ன சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை அப்படி என்ன சரி இஷ்யூ உண்டா கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, பொதுவாக நைட் டைம்ல அப்படி கால் பண்ணீங்கன்னா நான் கட்டாயம் ஃபிக்ஸ் பண்றதுக்குரிய ஏதாவது ஹெல்ப்பை செய்யலாம். புதுசா செட்டப் பண்றாங்களுக்கு இந்த டிரைவர் ஓகே சார். சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால அப்படி எதுவும் இஷ்யூஸ் இருந்தா கால் பண்ணுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. படிச்ச விஷயங்களை திரும்பி திரும்பி பாத்தீங்களா தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும். ஜஸ்ட் இப்ப சொல்றத மட்டும் கேட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு செய்யறது கஷ்டம். ஏண்டா சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபெமிலியரான விஷயங்களா இருக்கலாம், சிலது உங்களோட சம்பந்தப்படாத விஷயங்கள் இருக்கும். அப்ப நீங்க 2-3 தடவை அதை பார்த்து அதை ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கொண்டு வரும்.
ஓகே ஓகே கவனிங்க என்னென்றால் நான் உங்களுக்கு ஃபோனை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் மோடுக்கு போடுறது காட்டிட்டேன். திரும்பியும் கேமரா ஆன் பண்ணி காட்டணும்னு சொன்னா காட்டுறேன். காட்டணுமா? போன டவுன்லோட் மோடுக்கு போட்டு கனெக்ட் பண்றது காட்டுதா இல்லாட்டி நான் ஜஸ்ட் சும்மா கனெக்ட் பண்ணட்டா? சும்மா கனெக்ட் பண்ணுங்க சார். கனெக்ட் பண்ணுங்க சார். கேமரா கேமரா ஆன் பண்ணி காட்டுதா? இல்ல சார் சார், கனெக்ட் காட்டுது பண்ணுங்க. ஓகே ஓகே சரியா. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, போன டவுன்லோட் மோடுக்கு போடுறேன். டவுன்லோட் மோடுக்கு போட்டுட்டு போனை கனெக்ட் பண்ணேன்னு சொன்னா இதுல பாருங்க இந்த ஐடி கொம்ன்றதுல ஏதாவது காட்டுதா? ஒன்றும் காட்டல தானே, சும்மா எம்டியா இருக்கு. நான் சரியா டவுன்லோட் மோடுக்கு போட்டுட்டு இந்த போனை கனெக்ட் பண்ணேன்னா அந்த ஐடி கொம் போர்ட்ல காட்டும். போன் டிடெக்ட் ஆகிருக்கு தானே இப்ப இதுல காட்டுதா? கொம் த்ரீன்னு சொல்லி காட்டுது பாருங்க. 0 போட்டு கொம்3. ஓகே இப்படி காட்டுனுச்சுன்னா உங்களோட போன் சரியான முறையில அந்த டிவைஸ்ல கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா. இதுக்கு பிறகு வந்து அந்த பிஎல் ஏபி சிபி சிஎஸ்சி யூசர் டேட்டா இந்த இதுக்குள்ள ஒன்றொன்றையும் கிளிக் பண்ணி அதுக்குள்ள என்ன செய்யணும்னா நாங்க ஃபைல்ஸை லோட் பண்ணணும். இதுக்குள்ள ஃபைல் லோட் பண்ற டைம்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க டவுன்லோட் பண்ற ஃபைல் வந்து கொமனா ஒரு ஃபைல் வந்துச்சுண்டா, சிங்கிள் ஃபைலா வருதுன்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்வீங்கன்னா ஏபின்றதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள அந்த ஃபைலை லோட் பண்ணுவீங்க. சில டைம்ல 5 ஃபைல் வருதுண்டா, பிஎல்ன்னு சொல்லி அந்த ஃபைல்ற முன்னுக்கு வந்து போட்டிருப்பான், பிஎல்ன்னு ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஃபைலை பிஎலுக்குள்ள லோட் பண்ணுவீங்க. இப்போ இதுல 3க்கு பிஎல்ன்னு காட்டுதுன்னா பிஎலுக்குள்ள லோட் பண்ணுவீங்க. ஏபின்னா ஏபிக்குள்ள லோட் பண்ணுவீங்க. சிபின்னா சிபிக்குள்ள லோட் பண்ணுவீங்க. சிஎஸ்சின்னா சிஎஸ்சிக்குள்ள லோட் பண்ணுவீங்க. யூசர் டேட்டா வாரத்துக்குள்ள யூசர் டேட்டாவை லோட் பண்ணுவீங்க. இதுதான் என்னென்றால் காமனா ஒரு ஃபைல நீங்க லோட் பண்றதுக்குரிய ப்ரொசீஜர். சரியா. இப்ப நாங்க என்னன்னு சொன்னால் இப்ப இதுக்குரிய நாங்க ஃபைல் டவுன்லோட் பண்ணல தானே. இப்ப அந்த ஃபைலை நாங்க டவுன்லோடு கொடுத்து டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு இல்லாட்டி நான் அப்படி இருங்க, ஜஸ்ட் 1 மினிட். அந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு வரேன். பக்கத்துல இருக்கிற லேப்டாப்ல வந்து காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே அது ஃபைல் காப்பி ஆகுது. நான் இப்போ காப்பி பண்ணி பென் டிரைவ்ல கனெக்ட் பண்ணி இதில் காப்பி பண்ணி எடுக்கிறேன். சரியா. இப்போ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் என்னென்னா இதுக்குரிய ஃபைல் 4 ஃபைல்ஸ் வாரது, 4 ஃபைல் வார ஃபைல். அதில் ஒன்றொன்றும் ஏபி சிபி சிஎஸ்சிக்கு ஒன்று முன்னுக்கு அதில் நேம் போட்டிருக்கும். நாங்கள் அந்த ஃபைலை தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இதில் காப்பி பண்ண போகிறோம். கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து இந்த ஃபேர்ம்வேர் ஃபைல்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண நேரத்தில் டவுன்லோட் பண்ண நேரத்தில் கவனிக்கணும் என்னடா, ஃபேர்ம்வேர்ன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள நீங்கள் என்ன ஃபோனுக்குரிய ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்களோ, இந்த டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைலில் செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள இருந்து மூவ் பண்ணி என்ன செய்யுங்கடா, குறிப்பிட்ட அந்த ஃபோனுக்குரிய மாடல் நம்பரை கொடுங்க, ப்ராடக்ட் நேமை கொடுங்க. SMJ 710F இந்த ஃபோனுக்குரிய ப்ராடக்ட் நேம் 710F கிரியேட் பண்ணி நான் இப்போ காப்பி பண்ற ஃபைலை இந்த ஃபோல்டருக்குள்ள தான் போடுவேன். நெட்வொர்க்ல ஷேர் பண்றது ட்ரை பண்ணான்னு பக்கத்துல இருக்கிற
லேப்டாப் அது ஷேர் ஆகுது இல்லை. நான் பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு இருக்கிறேன். காப்பி பண்ணோடனே மாத்தி. சார் எனக்கு சின்ன டவுட் வருது. ஹலோ சார். கேட்டுட்டு தான் இருக்கிறேன் கேளுங்க. இந்த ஒடின் சாஃப்ட்வேர் சார் எல்லா ஃபோனுக்கும் உரிய காமன் சாஃப்ட்வேரா இல்ல தனியா சாம்சங் மட்டும்? சாம்சங்குக்கு மட்டும். சாம்சங் மட்டும். ஆமா. வேற வேற போனுக்கு அதுக்குரிய சாஃப்ட்வேர் இருக்கு. நாங்க அந்த போன் பார்க்கக்குள்ள பார்ப்போம். ஓகே சார். ஓகே.